விரும்புகிறோம், அற்புதத்தை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், செழிப்பை விரும்புகிறோம். ஆமென். வெட்டாத கிணறு, நட்டாத தோட்டம், ஆமென், ஸ்தோத்திரம், கட்டாத வீடு, எல்லாத்தையும் விரும்புகிறோம். ஆனால் ஒன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபைகளை பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற தேவச்சனமே, நீ எந்த கல்லறையில் இருக்கிறாய்? கணவனுக்கு மறைந்து ஒரு கல்லறையில் இருக்கிறாயா? மனைவிக்கு மறைந்து ஒரு கல்லறையில் ஒளிஞ்சிருக்கிறாயா? பெற்ற அம்மா அப்பாவுக்கு மறைந்து ஒரு கல்லறையில் ஒளிந்திருக்கிறாயா? ஆமென். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு மறைந்து ஒரு கல்லறையில் ஒளிந்திருக்கிறாயா? ஆமென். நீ யாருக்கு மறைந்து உன் சரீரத்தை ஒரு கல்லறையில் ஒளித்து வைத்தாலும், ஆனால் அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா அங்க இருந்து உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 3 இடத்துல ஒரே வார்த்தையை, இங்க பாருங்க, ஒரே வார்த்தையை 3 இடத்துல சொல்கிறார். மத்தேயு 6:4 அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்தேயு 6:6 அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். மத்தேயு 6:8 அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா ஒரே அதிகாரத்தில் 3 தடவை சொல்லுகிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். நம்பர் 1, கல்லறை என்பது அந்தரங்க வாழ்க்கை. கல்லறை என்பது மறைக்கப்பட்ட வாழ்க்கை. கல்லறை என்பது புதைக்கப்பட்ட வாழ்க்கை. கல்லறை என்பது குழி தோண்டி வைக்கப்பட்ட வாழ்க்கை. கல்லறை என்பது நாரி போன வாழ்க்கை. கல்லறை என்பது கேவலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. கல்லறை என்பது யாருடைய நடமாட்டம் இல்லாத வாழ்க்கை. கல்லறை என்பது எல்லாராலும் ஒதுக்கி விடப்பட்ட வாழ்க்கை. கல்லறை என்பது ஒரு இருண்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற என் ஜனத்தை தேடி இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் இயேசு அந்த கல்லறை பக்கத்தில் அவர் வந்து இருந்து அறைகுவல் விடுகிறார். வெளியே வா சிஸ்டர், வெளியே வா பிரதர், பிரதர், டேய் தம்பி, ஏ தங்கச்சி, வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வா, தீமையை விட்டு வெளியே வா, அருவருப்பை விட்டு வெளியே வா, இச்சையை விட்டு வெளியே வா, மோகத்தை விட்டு வெளியே வா, சினிமா விட்டு வெளியே வா, காதல், லவ், கவு, கத்தரிக்காய், மண்ணாங்கட்டியை தூக்கி குப்பையில போட்டு பைபிளை கையெடுத்துட்டு இயேசுவுக்காக வா, சுவிசேஷத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, பைபிள் ஸ்டடிக்கு வா, காத்திருப்புக்கு வா, உன்னை கழுவி கொள்ளவா, உன்னை சுத்திகரித்துக் கொள்ளவா, ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவித்து அழிந்து போகிற தேசத்தில் ஒரு கூட்ட மக்களை ஆயத்த பண்ணி கர்த்தருடைய சபையில கொண்டு வந்து நிறுத்த அவருக்காக அந்த கல்லறையை விட்டு வெளியே வா. இன்றைக்கு இங்க இருக்கிற எத்தனையோ லாசர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி இன்னைக்கு 3வது நாளாய் கர்த்தர் இந்த சத்தியத்தோடு பேசுகிறார். விசுவாசம் இருந்தா கையை தட்டி